நாளாடி இன்னைக்கு மோர் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் மிக்சியில் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். துவரம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சோண்டு மல்லி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி இருக்குது, அதையே ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன். தயிர் அடித்து வச்சுருக்கேன். அடிச்சுட்டு பார்க்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன். ஊற வச்ச துவரப்பருப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பைன் பேஸ்ட்டு, இதை தயிர் அடித்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் பெருங்காயம் போட போகிறேன். வானலியில் தேங்காய் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு தாளிக்கிறோம், கருவேப்பிலை சேர்க்குறோம். தேங்காய் எண்ணெய் ரொம்ப வாசனையாக இருக்கும். கடுகு வெடிச்சிட்டு இப்போ இந்த பேஸ்ட்டை ஊற்றுறோம். ஜீரகம்லாம் அதிலே போட்டு அரைச்சாச்சு. ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், துவரம்பருப்பு, கொத்தமல்லிலாம் அரைச்சாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் போடுறேன். இது நல்லா கொதிக்க விட்டு தான் தயிர் சேர்க்கணும். அதில் என்ன போடுறோங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், அந்த அரைச்சி வச்ச மசாலா நல்லா கொதிக்குது. இது கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் போய் உட்காந்து அடி பிடிச்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற வடையை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். தயிரை ஊற்றிட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷம் அந்த வடை போட்டு கொஞ்சம் அந்த சூட்டில் அந்த வடை அந்த காரெல்லாம் அதில் ஏறிடும். நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஒரு கொதி வந்தோடனே அப்படியே தயிரை நம்ம சேர்த்துட்டு இந்த குழம்பை நிப்பாட்டிட வேண்டியதான். ரொம்ப நாளையெல்லாம் கொதிக்க வேணாம், கசக்கும். இந்த பாருங்கள், அந்த மாதிரி தலைப்பலன்னு கொதிக்கும் போது இப்போ இந்த தயிரை நம்ம அதில் சேர்த்துடுறோம். நான் கொஞ்சம் வைக்கிறதுனால கொஞ்சம் தான். தயிர் நிறையா சேர்க்க சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு குழம்பு, நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.